நாம் நம்முடைய கனடா தேசத்தில் தலைமை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? எங்கள் வலிமையை, பெலனை நாம் கடவுளாக எண்ணியதுதான் நாம் செய்த குற்றம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறது. எப்படியெனில், கனடா தேசம் வேதாகமத்தில் 72ஆம் திருப்பாடல், அதாவது சங்கீதத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமலும், அவருடைய ஆலோசனைகளின்படி நடவாமலும், அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவரிடத்திற்கு திரும்பாமல் போனதும் தான் நாம் செய்த குற்றம். நாம் செய்ய வேண்டிய மன்றாட்டு, அப்பா, நீர் மானிடரை கடல் மீன்களைப் போலவும் ஒரு தலைமையே இல்லாத ஊர்வனவைப் போலவும் நடத்துகிறீர். கல்தேய இனத்தவர் மற்றெல்லாரையும் தூண்டிலினால் பிடிக்கிறார்கள், தன் வலையால் இழுத்து தங்கள் பறிகளிலே சேர்த்து கொள்ள பார்க்கிறார்கள். அப்பா, இந்த நிமிஷமும் கூட நாங்கள் எங்கள் வலிமையையும் எங்கள் பெலனையும் கடவுளாக எண்ணாத படிக்கு உம்முடைய பெலத்தை, உம்முடைய வார்த்தைகளை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ராஜாக்களுக்கும் ராஜாக்களுடைய குமாரர்களுக்கும் உம்முடைய நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் ஞானத்தையும் கொடுத்தருளும். அவர்கள் உம்முடைய நாட்டு மக்களை உமக்கு பயப்படுகிற பயத்தோடும் நடத்த கிருபை செய்யும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நீர் அரசாளுகிற தேவனாயிரும். ஒரு புடி தானியம் மலை உச்சியின் மேல் விதைக்கப்படும், அதனுடைய விளைவோ லீபனோனைப் போல செழித்து ஓங்கும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படியே இந்த நகரத்திலே வாழுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செழித்து ஓங்க கிருபை செய்யும் என்று அவரிடம் கருத்தாய் மன்றாடுவோம். அப்பொழுதுதான் தேவன் ராஜாக்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள் என்று தேவனும் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.